Hi, my dear kids, welcome back. Today in Standard 8 English, we are going to see first unit in that prose, first lesson, The Nose Jewel by Rajagopalachari. First, we can go and see about the author. ஸோ இவரை வந்து என்னன்னு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி கோபாலாச்சாரி. இவர் எப்போ பிறந்தாருன்னா 1878 டு 1972 வரைக்கும் இவர் இருந்திருக்காரு. இவரை வந்து நார்மலாக பக்கத்தில் எப்படி கூப்பிடுவாங்கன்னா ராஜாஜின்னு கூப்பிடுவாங்க. இவர் வந்து ஒரு இந்தியன் பொலிட்டீஷியன், அரசியல்வாதி, இண்டிபெண்ட் ஆக்டிவிட்டிஸ், மக்களுக்காக நிறையா விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. லாயர், ரைட்டர், ஹிஸ்டாரியன் அண்ட் ஸ்டேட்ஸ்மேன். ஸோ இவர் வந்து தோரப்பள்ளிங்கிற ஒரு இடத்துல பிறந்திருக்காரு. அது எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. Rajagopalachari was the last Governor General of India as soon as India became a republic in 1950. So he was the last Governor General. Furthermore, he was the first Indian-born Governor General since before the posts were held by British nationalists. ஸோ வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இவர் தான் என்னதுன்னா ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல். அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்திருக்காங்க. He also served a leader of Indian National Congress, Premier of Madras Presidency, Governor of West Bengal, Minister of Home Affairs of Indian Union and Chief Minister of Madras State. So Madras State-ல வந்துட்டு இவர் Chief Minister of Madras State-ல இருந்திருக்கார். He was one of the first recipients of highest civilian award Bharat Ratna. இவர் தான் ஃபஸ்ட்டு என்ன இது வாங்கினார்னா பாரத் ரத்னா அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் தி அபவுட் தி ஆத்தர். ஸோ இவர் வந்து ஒரு ஸ்டோரி நமக்கு எழுதியிருக்காரு, த நோஸ் ஜுவல். நோஸ் ஜுவல் ஓகே அப்படின்னா என்னதுன்னா மூக்குத்தி யூஸ் பண்ணுறோம் அதுதான். ஸோ ஸ்ட்ரைட் அவே வி கேன் கோ டு த லெசன். ஸோ இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ராமையா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். லெசன்குள்ளே போகலாம். Ramaya was a simple man living in the town. He lived with his wife in a nice house made of tiled roofs. He was not rich, but he could take care of his family. ஸோ ராமையாங்கிற ஒருத்தர் வந்து ஒரு டவுனில் இருந்துட்டு அவர் ஒய்ஃப் கூட இருந்துட்டு வராரு. அவர் வீடு பார்த்தீங்கன்னா இட் மேட் அப் ஆஃப் நல்லா டைல் ரூஃப் போட்டு, ரூஃப்னா கூரை போட்டு இருக்குது. அவர் வந்து ரொம்ப ரிச் இல்லைனா கூட என்ன பண்ணுறாருன்னா அவரோட தேவைக்கு அவங்களோட டெய்லி நீட்ஸை என்ன பண்ண முடியும் அவங்களால டேக் கேர் பண்ணுற மாதிரி இருக்காங்க. 2 sparrows built a nest in a nice spot in the roof of Ramaya's house and the mother bird laid her eggs in it. ஸோ அவங்க வாழ்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பேரோனா குருவி, குட்டியாக இருக்குள்ள குருவி. அந்த குருவி என்ன பண்ணுது அவரோட ரூஃப் ஓட்டில் அந்த கூரையில் போய் என்ன பண்ணுறாங்க ஒரு நெஸ்ட் கட்டி அதில் மதர் பேர்டு என்ன பண்ணியிருக்கு முட்டை போட்டு வச்சுருக்கு. மை டியர் பிஹைண்ட் த மேல் ஸ்பேரோ, ரொம்ப அன்பாக அந்த மேல் ஸ்பேரோ இருக்குல்ல மை டியர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக கூப்பிடுது. அண்ட் வாட் யூ வாண்ட் நவ் ஆஸ்டஸ் வைஃப், அவங்க ஒய்ஃப் ஃபீமேல் ஸ்பேரோ என்ன கேட்குது, உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அண்ட் வாட் யூ வாண்ட் நவ் ஆஸ்டஸ் வைஃப், why does the lady of this house always quarrel with her husband? இந்த வீட்டில் இருக்க லேடி ஏன் எப்போ பார்த்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி இந்த ஃபீமேல் பேர்ட் கேட்குது. How am I to know, said the female bird, let us mind our own business. அப்போ ஃபீமேல் பேர்டு என்ன சொல்லுது, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தால் போதும், நீ போய் அடுத்தவங்க பிரச்சனை பண்ணாத, தலையிடாது அப்படின்னு சொல்லுது. You're always self-centered, said the male sparrow and added, should we not help this poor Ramaya? இந்த மேல் ஸ்பேரோ என்ன பண்ண, நீ எப்போ பார்த்தாலும் செல்ஃப் சென்டர்டாக இருக்க, நீ உன்னை பற்றி மட்டும் நினைக்கிற, மற்றவங்கள பற்றி நீ நினைக்கிறதே இல்லை, நம்ம ஏதாவது பண்ணி என்ன பண்ணணும், இந்த ராமையாவை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. The female sparrow said with disdain, let me see what help you can do for him. இது வந்து ரொம்ப சோர்வாக போய் என்ன சொல்லுது, நீ என்ன தான் அதுக்கு போய் ஹெல்ப் பண்ண போகிற, ராமையாக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகிறேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ப்ளீஸ் டு நாட் டாக் அபவுட் வாட் டஸ் நாட் கன்சர்ன் அஸ், see that the cat does not come near our nest, that would be enough for you and me. நீ வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காது, நீ என்ன பண்ண, மெயினாக பூனை வந்து நம்ம நெஸ்ட்டுக்கிட்ட வந்து இருக்காமல் பார்த்துக்கோ, ஏன்னா நம்ம எக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடும் பூனை சாப்பிட்டுட்டு போயிடும், அதனால் நீ அதை மட்டும் பத்திரமா வேலையை பார்த்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லுது. Somewhere in the muck heap lay a diamond nosed jewel. The male bird picked it and came to the nest with a shining stud in his beak and said to his wife, look, do you like this? ஃபுட்டு எடுக்கிறதுக்காக மேல் ஸ்பேரோ அங்கேயும் இங்கேயும் போய் பார்க்கும்போது என்ன ஆகுது, ஒரு மக் ஹீப் இருக்குது அப்படின்னா ஒரு குவியல். அந்த குவியலில் என்ன இருக்குன்னா ஒரு டைமண்ட் நோஸ் ஜுவல் வந்து அங்கே இருக்க, ஒரு மூக்குத்தி வந்து அங்கே கீழே விழுந்து கிடக்கு. இது என்ன பண்ணுது, மேல் ஸ்பேரோ வந்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஃபீமேல் ஸ்பேரோட்ட கொடுக்குது. பாரு உனக்கு பிடிச்சிருக்கா, ரொம்ப அழகாக இருக்குல்ல, உனக்கு பிடிச்சிருக்கா, வேணுமா அப்படின்னு கேட்குது. The wife bird replied, what I am to do with the diamond nose studs or with the earrings? Find some grub, the young ones are hungry. இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நம்மளே பேர்டு, இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ போய் கொஞ்சம் கிரப் அப்படின்னா குட்டி குருவிகளுக்கு ஃபுட்டு கொஞ்சம் நீ எடுத்துகிட்டு வந்தால் அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட எப்படி இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுது. The bird dropped the diamond stud on the floor and went out in search of little worms for the young ones. ஸோ
அந்த மூக்குத்தி என்ன பண்ணிடுச்சு, நோஸ் வெல்ல கீழே போட்டுட்டு இந்த குட்டி பேர்ட்ஸ்க்கு என்ன பண்ணுது, ஃபுட் எடுக்கிறதுக்காக மேல் ஸ்பேரோ வெளியே பறந்து போயிடுச்சு. ராமையா வைஃப் நோட்டிஸ் த ஜுவல் as she was sweeping the floor. She picked up with a delight and wore it. ராமையோட வைஃப் என்ன பண்ணுறாங்க, கீழே வந்து கூட்டிகிட்டு இருக்கும்போது கீழே இருந்த நோஸ் வெல்லை பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராமையா questioned her angrily, how did you get the diamond stud? ராமையா வந்து கேட்குறாங்க, ரொம்ப கோவமாக கேட்குறாங்க, உனக்கு எப்படி இது வந்து கிடைச்சிது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. I found it lying here yesterday and took it, that's all. நான் என்னாச்சு, கீழே பார்த்தேன், அதை நான் அதனால எடுத்து வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராமையா என்ன சொல்கிறாரு, நம்ம போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுத்துடலாம், பக்கத்தில் ஊரில் ஒரு லாயர் இருப்பார்ல, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம். இஃப் டுமாரோ த போலீஸ் ஷுட் கம் அண்ட் சர்ச் அவர் ஹவ், இட் வில் பி அ டிஸ்கிரேஸ் டு அஸ். நாளைக்கு வந்து போலீஸ் தேடினாங்க, நம்மக்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சா நமக்கு மரியாதையை, டிஸ்கிரேஸ்னால் மரியாதையே இல்லாமல் போயிடும் அப்படின்னு ராமையா சொல்கிறாரு. In Meenakshi Ammal's house nearby, the talk went thus: I forgot and left the bathroom. Kupai, the servant woman, must have swept it out. She is very careless and ignorant. ஸோ பக்கத்தில் ஒருத்தவங்க மீனாட்சி அம்மானு ஒரு வீட்டில் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நான் மறந்தாப்பில் என்ன பண்ணிட்டேன், இந்த நோஸ் ஜுவலை வந்து பாத்ரூமில் வச்சுட்டு வந்துட்டேன், குப்பாய்ங்கிற சர்வெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி, அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க, அதனால் அவள் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறது இவங்க காதில் விழுது. The mother, Meenakshi Ammal, consoled her little girl, saying, let us search and find it. Don't tell father it. He would go and rage if we know that lost the diamond nose-stud. அந்த மீனாட்சி அம்மா வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாங்க, நீ என்ன பண்ண, அப்பா கிட்ட சொல்லிடாத, அவருக்கு தெரிஞ்சால் நான் ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும், நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. வாட் இஸ் அ சீக்ரெட் ஆர் யூ விஸ்பரிங் ஆஸ்க் ராமநாதன். ஸோ அங்கே அவர் வந்துட்டு ராமநாதன் வந்து கேட்குறாரு, நீங்கள் என்ன ரொம்ப அமைதியாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. The loss of the jewel had to be admitted, so the whole village knew about it. The maid servant Kupai was suspected by everyone to have stolen it. ஸோ அவர் கேட்குறனால உண்மையை மறைக்க முடியாது, என்ன பண்ணிடுறாங்க, இவங்களும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நோஸ் ஜுவல் வந்து காணாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாம் யார் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. சஸ்பெக்ட்னா ரொம்ப சந்தேகப்படுறாங்க. யாருன்னா அந்த சர்வெண்ட் இருப்பாங்கல்ல, வேலைக்கு வராங்கல்ல, குப்பாய்ங்கிற அவங்க வந்துட்டு எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. The police came and searched her hut but could not find anything. வந்து போலீஸ் எல்லாம் தேடுறாங்க, ஆனாலும் குப்பாய் வீட்டில் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. Ramaya's heart was in flutter. Ramaya's wife put the stud away in the box. She soon developed a severe fever and was confined to bed. No one thought of searching their house. So ராமையாக்கு என்ன, அது அப்படியே படபடன்னு வருது. அவங்க வைஃப் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டட்டை கொண்டு போய் ஒரு பாக்ஸில் போட்டு ரொம்ப பயந்து போனால் என்ன ஒரு ஃபீவர் வந்துடும்ல, அந்த மாதிரி பயந்து போய் என்ன பண்ணுறாங்க, she was sleeping in her bed. The he sparrow said, look at the fun, my dear. The lady of this house is scared and is down with fever. அந்த மேல் ஸ்பேரோ சொல்லுது, இங்கே பாரு, அந்த லேடிக்கு என்னாச்சு, ரொம்ப ஃபீவர் வந்து படுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அ குட் திங் டு செட் த க்ரூயல் மேல் ஸ்பேரோ, இட் இஸ் ஆல் யூ ஆர் டூயிங் பட் bought and threw it here and tempted her, said the female bird. Female bird என்ன சொல்லுது, இது உன்னால தான் இப்படி ஆயிருக்கு, ஏன்னா சும்மா இருந்தவங்கள நீ தான் என்ன பண்ணியிருக்க, கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு அவங்கள வந்து டெம்ப்ட் பண்ணியிருக்க, அவங்களுக்கு வந்து ஆசையை தூண்டி விட்டு நீ என்ன பண்ணியிருக்க, நீ தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணதுக்கு நீ தான் மெயின் ரீசன் சொல்லி ஃபீமேல் பேர்ட் சொல்லுது. The male bird answered gravely, did I tell her to steal the thing? நான் வந்து என்ன பண்ண சொன்னேன், திருட சொன்னனா, நான் கீழே தான் போட்டுட்டு போனேன், நான் வந்து திருட சொன்னேனா அப்படின்னு மேல் பேர்ட் கேட்குது. திஸ் had happened when human being are greedy. greedy அப்படின்னா தனக்கு இருக்கிறத விட காட்டிலும் அதை விட இன்னும் அதிகமாக வேணும்னு நினைக்கும் போது தான் என்ன ஆகுது, பணம் ரொம்ப ஆசைப்படும் போது தான் என்ன ஆகுது, greedy வந்தது இப்படி பண்ணி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. Rightly said, we should never be greedy for what belongs to others. Come, let us go and bring some worms for the young ones. And the two flew out. ஸோ என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் எப்போவுமே வந்து மற்றவங்களோட பொருளை வந்து நமக்கு என்ன நினைக்கக்கூடாது, நமக்கு வேணும்னு சொல்லி எப்போவே நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட குட்டி பேர்ட்ஸ்க்காக வார்ம்ஸ் எடுக்கிறதுக்காக வெளியே போயிட்டு வராங்க. Ramaya and his wife spent the rest of life in fear of being caught. The diamond nose jewel was still be with them, but the fear of getting caught was even more. So அவங்க வந்து என்னாச்சுன்னா, ராமையா கிட்டேயும் அவங்க ஒய்ஃப் கிட்டேயும் அந்த நோஸ் ஜுவல் இருந்தால் கூட அவங்க வந்து எப்படி இருந்தாங்கன்னா, ரொம்ப பயந்து போய் எந்த நேரத்தில் நம்ம போய் மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் லெசன் வி அண்டர்ஸ்டுட் தட் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம எப்படி இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். தட் இஸ் தட் live happy with what you have. So moral of this lesson is don't be greedy. Thank you, join with us.